ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆர்டிஇ. நம்ம குழந்தையோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஇயில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா போன வருஷம் என்னோடய குழந்தைக்கு நான் ஆர்டிஇ அப்ளை பண்ணி அவனுக்கு சீட்டும் கிடச்சி ஸ்கூலும் சேர்த்தாச்சு. எல்கேஜி படிச்சிட்ருக்கான். அதே மாதிரி என் குழந்தைக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை போடுறேன். இது பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பையனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது போன வருஷம் ஜூலை மாதம்தான் ஆர்டிஇ ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் ஜூலை மாதம் ஓப்பன் பண்ணலான்ட்டு எதிர்பார்க்குறாங்க எல்லோரும். அதோடு பார்த்திங்கன்னா ஆர்டிஇ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் தருவாங்க. ரொம்ப நாள்லாம் தரமாட்டாங்க. ஆனால் போன வாட்டி கொரோனா இருக்கிறதுனால எங்களுக்கு 10 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த வாட்டியும் ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக ஒன்றும் தெரில. ஜூலை ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் வெப்சைட்டில் ஆர்டிஇ சைட்டில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. டேட் எந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆர்டிஇ அப்படி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. கவர்மெண்ட் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கீம் மாதிரி அது. இப்போது கஷ்டப்படுறவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க முடியாதவங்க இந்த ஆர்டிஇ மூலமாக சீட் கிடச்சிதுன்னா அவங்க குழந்தைங்கள இங்கிலீஷ் மீடியத்தில் குறைந்த செலவில் படிக்க வைக்கலாம். அதுதான் ஆர்டிஇ. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஇ அப்ளை பண்ண சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அது என்னென்ன அதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போயே. ஏன்னா உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. சப்போஸ் பேரண்ட்டுக்கு ஹெச்ஐவி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ் அவங்களுக்கு தனியாக ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்கான சான்றிதழ் இதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணுறதும் வாங்குறதும் ரொம்ப ஈஸி. நான் என்னோடய பையனுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணேன். வித்தின் 1 வீக் ஆர் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ஆன்லைன்லேயே கிடச்சிரும். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் 15 டேஸ்க்குள்ளே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் அலையணும், குழந்தைய கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. வீட்டிலேருந்தே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஈஸியாக உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்தே. ஸோ நான் போன வாட்டி அப்ளை பண்ணும்போது காம்படிஷன் அவ்வளோவா இல்லை. என்னோடய பையனுக்கு நான் 3 ஸ்கூல் அப்ளை பண்ணேன். மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் அந்த ஆர்டிஇ எந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்கூல் நேம் லிஸ்ட்லாம் காமிக்கும். எனக்கு 3 ஸ்கூல் காமிச்சதுனால நான் 3 ஸ்கூல் அப்ளை பண்ணேன். ஆனால் என்னோடய பையனுக்கு 3 ஸ்கூலுமே சீட் கிடச்சிது. போன வாட்டி காம்படிஷன் இல்லாதனால இந்த வாட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைமில் மிஸ் ஆகிடுச்சுன்ற அந்த மாதிரி கவலை இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டு காமிக்கிறேன். இதில் நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.